Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து ஜனவரியில இருந்து டிசம்பர் வரை இருக்க கரண்ட் அஃபேர்ஸ்ல ரெண்டாவது பார்ட் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த ரெண்டாவது பார்ட்ல பாத்தீங்கன்னா 501வது क्वेश्चनல இருந்து 700 क्वेश्चन வரை நம்ம பார்க்க போறோம். சோ 700ல இருந்து 1000 வரையும் அடுத்த வீடியோ வரும். சோ படிக்கிறதுக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதால பார்ட் வைஸா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது பார்ட் 2. ப்ரீவியஸா கொடுத்த வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு, பாத்துக்கங்க. சரிங்களா? இந்த வீடியோல இருக்க क्वेश्चंस பார்க்கலாம். 501வது क्वेश्चनல இருந்து பார்க்கணும். 501 கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்கு அமைக்கப்பட்டது? கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்கு அமைக்கப்பட்டது? ஆன்சர் சி, மதுரையில். 502வது क्वेश्चन சிங்கார சென்னை பயண அட்டையை எந்த வங்கி அறிமுகம் செய்துள்ளது? சிங்கார சென்னை என்ற பயண அட்டையை எந்த வங்கி அறிமுகம் செய்துள்ளது? ஆன்சர் பாரத ஸ்டேட் வங்கி. 503வது क्वेश्चन 2023ஆம் ஆண்டு அம்பேத்கரின் எத்தனையாவது பிறந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? இந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டின் அம்பேத்கரின் பிறந்த நாள் எத்தனையாவது பிறந்த நாளாக அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் 132வது. 504வது क्वेश्चन ஹவாங் சாங் 18 என்ற ஏவுகணையை எந்த நாடு சோதனை செய்துள்ளது? ஹவாங் சாங் 18 என்ற ஏவுகணையை எந்த நாடு சோதனை செய்துள்ளது? ஆன்சர் டி, வடகொரியா. 505வது क्वेश्चन சர்வதேச கால்பந்து சம்மேளனம் அதாவது ஃபிஃபா தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? சர்வதேச கால்பந்து சம்மேளனம் ஃபிஃபா தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? ஆன்சர் 101வது இடம். 506வது क्वेश्चन உலக புத்தக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? உலக புத்தக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் ஏப்ரல் 23. 507வது क्वेश्चन ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு 2023 எங்கு நடைபெற உள்ளது? ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு 2023 எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் கோவா. 508வது क्वेश्चन சிறப்பு பாதுகாப்பு குழுவின் இயக்குனராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சிறப்பு பாதுகாப்பு குழுவின் இயக்குனராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் அலோக் சர்மா. 509வது क्वेश्चन கைபேசிகளில் ஸ்பாம் மோசடி அழைப்புகளை தடுப்பதற்கு எந்த செயலி அறிமுகம் செய்யப்பட உள்ளது? கைபேசிகளில் ஸ்பாம் மோசடி அழைப்புகளை தடுப்பதற்காக எந்த செயலி அறிமுகம் செய்யப்பட உள்ளது? ஆன்சர் தொந்தரவு செய்யாதீர். 510 யார் எழுதிய வைக்கம் போராட்டம் நூலில் கன்னட மொழிபெயர்ப்பை மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார்? யார் எழுதிய வைக்கம் போராட்டம் நூலில் கன்னட மொழிபெயர்ப்பை வந்து மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார்? ஆன்சர் வந்து பல அதியமான். 511வது क्वेश्चन உலகிலேயே முதல் முறையாக எந்த நாட்டில் ஏஐ ரோபோ சிஇஓவாக நியமிக்கப்பட்டுள்ளது? உலகிலேயே முதல் முறையாக எந்த நாட்டில் ஏஐ ரோபோ சிஇஓவாக நியமிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் போலந்து. 512வது क्वेश्चन பிரிட்டன் கட்டட பொறியாளர்கள் நிறுவனத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்திய வம்சாவளி யார்? பிரிட்டன் கட்டட பொறியாளர்கள் நிறுவனத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்திய வம்சாவளி யார்? ஆன்சர் அனுஷா ஷா. 513 தமிழகத்தில் உள்ள சிறப்பு இல்லங்களை மேம்படுத்த யாருடைய தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது? தமிழகத்தில் உள்ள சிறப்பு இல்லங்களை மேம்படுத்த யாருடைய தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர் வந்து கே சந்துரு தலைமையில். 514வது क्वेश्चन அபுதாபி கிராண்ட் ஃப்ரீ கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? அபுதாபி கிராண்ட் ஃப்ரீ கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். 515 13வது தேசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு தொடங்கியது?
13வது தேசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு தொடங்குகிறது? ஆன்சர் சென்னை. 516வது கொஸ்டின், உலக கருணை தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? உலக கருணை தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் நவம்பர் 13. 517வது கொஸ்டின், கோவாவில் நடைபெற்ற 37வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? கோவாவில் நடைபெற்ற 37வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா. 518, தற்போது இந்தியாவில் எங்கிருந்து வங்காளதேசத்திற்கு புதிய ரயில் திட்டம் தொடங்கப்பட்டது? தற்போது இந்தியாவில் எங்கிருந்து வங்காளதேசத்திற்கு புதிய ரயில் திட்டம் தொடங்கப்பட்டது? ஆன்சர் அகர்தலாக்கு. 519, இந்தியாவில் புதிய தலைமை தகவல் ஆணையராக பதவியேற்றவர் யார்? ஆன்சர் ஹீரலால் சமாரியா. 520வது கொஸ்டின், 2023ஆம் ஆண்டின் சிறந்த வீராங்கனை பேலன் தோர் விருது பெற்றவர் யார்? ஆன்சர் ஐடானா பொன்மட்டி. 521, வஜ்ர பிரஹான் 2023 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டுப்பயிற்சி ஆகும்? ஆன்சர் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும். 522, இந்திய கடலோர காவல் படையின் கிழக்கு பிராந்திய புதிய தளபதியாக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் டோனி மைக்கேல். 523, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களில் பயன்பாட்டில் உள்ள ஆங்கில மொழியில்தான் அனைத்து சட்டங்களும் இருக்க வேண்டும் என்று கூறும் அரசமைப்பு சட்ட பிரிவு எது? ஆன்சர் அரசமைப்பு சட்ட பிரிவு 348. 524, 2022-23ஆம் நிதியாண்டின் முட்டை உற்பத்தியில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆந்திர பிரதேசம். 525, தற்போது இராணுவ பெண் அதிகாரிகளுக்கு எத்தனை நாட்கள் மகப்பேறு விடுப்பு வழங்கப்பட்டு வருகின்றது? ஆன்சர் 180 நாட்கள். 526, அமைதி வளர்ச்சிக்கான உலக அறிவியல் நாள் எது? ஆன்சர் நவம்பர் 10. 527, நாட்டில் தரமான காற்று வீசும் நகரங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது? ஆன்சர் தாவண்கெரே. 528, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தண்டனை வழங்கிய தகவல் அடங்கிய செப்பு பட்டயம் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தூத்துக்குடியில. 529, கோல்டன் குளோப் பந்தயத்தை முடித்த முதல் இந்தியர் யார்? கோல்டன் குளோப் பந்தயத்தை முடித்த முதல் இந்தியர் அபிலாஷ் டோமி. 530, உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2023ஆம் ஆண்டின் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 161வது இடம். 531, மிஸ் கூவாகம் 2023 ஆக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் கே நிரஞ்சனா. 532, 2024ஆம் ஆண்டுக்கான G20 தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்க உள்ளது? ஆன்சர் பிரேசில். 533, இந்தியாவின் 82வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்த வி பிரணீத் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் தெலுங்கானா. 534, ஜஸ்டிஸ் ஃபார் எ ஜட்ஜ் என்ற சுயசரிதை புத்தகம் யாருடையது? ஜஸ்டிஸ் ஃபார் எ ஜட்ஜ் என்ற சுயசரிதை புத்தகம் யாருடையது? ஆன்சர் ரஞ்சன் கோகோய். 535, அசர்பைசான் கிராண்ட் ஃப்ரீ F1 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் செர்ஜியோ பெரஸ். 536, இந்திய நீச்சல் சம்மேளனத்தின் தலைவராக ASAFIயின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் சி ஜெயபிரகாஷ். 537, பெட்ரேஷன் கோப்பை சீனியர்கள் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில்
தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஜோதி யாராச்சி. 538 தேசிய தடுப்பு அட்டவணையின் கீழ் மொத்தம் எத்தனை வகை தடுப்பூசிகள் செலுத்தப்படுகின்றன? ஆன்சர் 11 வகை. 539 உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதலில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற அணி எது? ஆன்சர் இந்தியா. 540 அமெரிக்க அதிபர் பைடனின் உள்நாட்டு கொள்கை ஆலோசகராக நியமிக்கப்பட்ட இந்திய வம்சாவளி பெண் யார்? ஆன்சர் நீரா டாண்டன். 541 ஸ்பெயினில் நடைபெற்ற மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் அரீனா சஃபலென்கா. 542 இந்தியாவில் ஆண்டுதோறும் எத்தனை குழந்தைகள் தலசீமியா பாதிப்புடன் பிறக்கின்றன? ஆன்சர் 10,000 குழந்தைகள். 543 அன்னபூர்ணா மலையின் உச்சியை அடைந்த முதல் இந்தியர் யார்? ஆன்சர் அர்ஜுன் வாஜ்பாய். 544 டவுஹி லேண்ட் ஃபோர்ட் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் மேகாலயால. 545 சமீபத்தில் பிரிட்டனின் அரசராக முடிசூட்டப்பட்டவர் யார்? ஆன்சர் 3ஆம் சார்லஸ். 546 எந்த நாட்டிற்கு உதவ இந்தியா ஆபரேஷன் கருணா திட்டத்தை தொடங்கியுள்ளது? ஆன்சர் மியான்மர். 547 நகர்ப்புற உள்ளாட்சிகளில் ஆண்டுக்கு எத்தனை நாட்கள் ஏரியா சபை கூட்டம் நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது? ஆன்சர் 4 நாட்கள். 548 மாளிகைபுரம் கிராமத்தில் எத்தனையாவது கட்ட அகழாய்வு பணி மேற்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் 3வது கட்டம். 549 ஈட்டி எறிதலில் உலகின் நம்பர் 1 இடத்தை பிடித்த நீரஜ் சோப்ரா எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் இந்தியா. 550 நிதி ஆயோக்கின் நிர்வாக குழு கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் பிரதமர் நரேந்திர மோடி. 551 ஐநா அமைதி காக்கும் வீரர்களின் சர்வதேச தினம் என்னைக்கு? ஆன்சர் மே 29. 552 இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருதான 57வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் தாமோதர் மௌசோவுக்கு. 553 சமீபத்தில் எங்கு நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழக முதல்வர் பங்கேற்றார்? ஆன்சர் சிங்கப்பூர். 54 வருடாந்திர துயர குறியீடு 2022 இந்தியாவின் இடம் என்ன? ஆன்சர் 103வது இடம். 555 மகாராஷ்டிராவின் ஸ்வச் முக் அபியான் திட்டத்திற்கு புன்னகை தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சச்சின் டெண்டுல்கர். 56 எந்த மாநிலம் இலவச உணவு தானியம் அதாவது அன்னபாக்கியா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ளது? ஆன்சர் கர்நாடகா. 57 பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் தென்னாப்பிரிக்கா. 58 உத்தரப்பிரதேசத்தின் முதல் தரை துறைமுகம் எந்த நாட்டின் எல்லையில் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நேபாளம். 59 நாட்டிலேயே சிறந்த கல்வி நிறுவனமாக எந்த ஐஐடி முதலிடம் பிடித்துள்ளது? ஆன்சர் சென்னை ஐஐடி. 60வது கொஸ்டின் 560வது கொஸ்டின் தமிழக பள்ளி கல்வித்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அறிவொளி. 561 இந்த மாநிலத்தில் ஆளுநர் அனுஷயா உய்கே தலைமையில் அமைதிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது? எந்த மாநிலத்தில்? ஆன்சர் மணிப்பூர். 62 இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சுவாமிநாதன் ஜானகிராமன். 63 உலக மலைக்காடுகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 22.
64வது கொஸ்டின், உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு 2023 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 127வது இடம். 65வது கொஸ்டின், மிக் 21 போர் விமானம் எந்த நாட்டினுடைய தயாரிப்பாகும்? ஆன்சர் ரஷ்யா. 566 ஓய்வூதிய நிதி ஒழுங்காற்று மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் தீபக் மொஹந்தி. 67 தமிழ்நாட்டில் உள்துறை செயலாளராக பொறுப்பேற்கும் 4வது பெண் யார்? ஆன்சர் அமுதா. 68 மனதின் குரல் 100வது நிகழ்ச்சி மக்கள் சக்தி கூட்டு சக்தி என்ற பெயரில் கண்காட்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லி. 69 இந்திய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவில் எத்தனை ரூபாய் நினைவு நாணயமானது வெளியிடப்பட்டுள்ளது? ஆன்சர் 75 ரூபாய். 570 சிகரெட் அதிகமாக உற்பத்தி செய்யும் 2வது பெரிய நாடு எது? சிகரெட் அதிகமாக உற்பத்தி செய்யும் 2வது பெரிய நாடு எது? ஆன்சர் இந்தியா. 71 ஆசியாவின் மிகப்பெரிய உயிரி எரிவாயு உற்பத்தி ஆலை எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் மும்பை. 72 உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற 5வது ஆசிய இளையோர் தடகள சாம்பியன்ஷிப்பில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 2வது இடம். 73 உச்ச நீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் சட்ட பிரிவு எது? ஆன்சர் பிரிவு 142. 74 யுனெஸ்கோவின் உலக பத்திரிகை சுதந்திர விருது 2023 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் நர்கேஷ் முகமதிக்கு. 75 தமிழகத்தின் புதிய நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் தங்கம் தென்னரசு. 76வது கொஸ்டின், ஐநாவின் பிரசவத்தின் போது தாய் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பு பட்டியலில் எந்த நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் இந்தியா. 77 தற்போது சிபிஐ சிறப்பு இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் அஜய் பட்நாகர். 78 சமீபத்தில் என்டிடி நிறுவனத்தின் உயர்தர தரவு மையம் தமிழகத்தில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னையில். 79 இந்தியாவின் கட்டமைப்பை பயன்படுத்தி வங்கதேசத்துக்கு மின்சாரம் விற்பனை செய்ய எந்த நாட்டிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நேபாளத்திற்கு. 580 2023 ஆண்டுக்கான நேட்டோ உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் லிதுவேனியாவில். 581 ஆசிய ஜூனியர் ஹாக்கி கோப்பை போட்டியில் எந்த நாடு சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் இந்தியா. 82 உலக சுற்றுச்சூழல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 5. 583 தமிழகத்தில் எத்தனை ராம்சார் தலங்கள் உள்ளன? ஆன்சர் 14 தலங்கள். 84 ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் யாருடைய தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது? ஆன்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில். 55 எத்தனையாவது சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சி சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 15வது. 86 ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வழங்கப்படுகிறது? ஆன்சர் 10 லட்சம். 87 உலக அளவில் சாலை கட்டமைப்பில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 2வது இடம். 88 தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு ஏஜிடிபி ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஏ அருண். 89 வரலாற்றிலேயே தொடர்ந்து 10வது முறையாக ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற ஒரே பெண் யார்?
ஆன்சர் நீனோ சலுக் வாட்சேஸ். 90. நாட்டில் அனைத்து சமூக மக்களும் பொதுவான சட்டங்களை வகுக்க அரசுகள் முயற்சிக்க வேண்டும் என்ற அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு வலியுறுத்துகிறது? ஆன்சர் பிரிவு 44. 591. சமீபத்தில் எந்த மாநிலத்தில் தக்காளி மற்றும் வெள்ளரி பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நாகாலாந்து. 92. சேலத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் எத்தனை அடி உயர சிலையானது நிறுவப்பட்டுள்ளது? ஆன்சர் 16 அடி. 93. ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி சாம்பியனானது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. 94. ஆக்மி 2023 என்ற சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் சென்னை. 95. ஐநா ஆய்வறிக்கையின்படி எத்தனை கோடி பேர் மின்சார வசதியின்றி வாழ்கின்றனர்? ஆன்சர் 67.5 கோடி சதவீதத்தினர். 596. திருவாரூரில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் கோட்டத்தை திறந்து வைக்க உள்ளவர் யார்? ஆன்சர் நிதேஷ்குமார். 97. ஸ்பானிஷ் கிராண்ட் ஃப்ரீ F1 கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் மேக்ஸ் வெஸ்டாஃபன். 98. நான் முதல்வன் திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகின்றது? ஆன்சர் தமிழ்நாடு. 99. மத்திய சட்ட அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அர்ஜுன் ராம் மேக்வால். 600. உலக தரத்திலான பொருளை அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் திருநெல்வேலி. 601. தென்னிந்தியாவிலேயே முதலாக எந்த மாநில காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. 602. விண்வெளிக்கு செல்லும் சவுதி அரேபியாவின் முதல் பெண் யார்? ஆன்சர் ரயானா பர்னாவி. 603. எந்த நாட்டில் குட்டி இந்தியா என்ற நட்புறவு நினைவு சின்னம் அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார்? ஆன்சர் ஆஸ்திரேலியா. 604. திரிபுராவின் சுற்றுலாத்துறை தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சௌரவ் கங்குலி. 605. சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் மே 25. 606வது கொஸ்டின். சென்னை உயர்நீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் SV கங்கா ஃபுர்வாலா. 607. இந்தியா எந்த நாட்டுடன் சமுத்திர சக்தி 2023 என்ற பயிற்சியை மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் இந்தோனேஷியா. 608. உலகில் முதல் ஜிமான்ஷி தீம் பார்க் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இங்கிலாந்துல. 9. முதல் வந்தே பாரத் ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் வாரணாசி டு டெல்லி. 610. ரா என்ற உளவு பிரிவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ரவி சின்ஹா. 11. ஜெர்மன் புத்தக அமைதி பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய வம்சாவளி யார்? ஆன்சர் சல்மான் ருஷ்டி. 612. கனடியன் கிராண்ட் ஃப்ரீ போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் மேக்ஸ் வெஸ்டாஃபன். 13. 2023 ஆண்டிற்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு எந்த நாடு தலைமையில் நடைபெற உள்ளது? ஆன்சர் இந்தியா. 14. சமீபத்தில் எங்குள்ள நேரு நினைவு அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் என பெயர் மாற்றம், அதாவது பிரதமரின் அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லியில். 615. ஏகதா கடல்சார் பயிற்சி
எந்த இரு நாடுகளுக்கிடையே மேற்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் இந்தியாவிற்கும் மாலத்தீவிற்கும். 616 சமீபத்தில் நவீன அக்னி பிரைம் ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? ஆன்சர் ஒடிஷா. 17 புகைப்பிடிக்காதவர்கள் வகிக்கும் முதல் ஐரோப்பிய நாடாக எந்த நாடு மாறுகிறது? ஆன்சர் ஸ்வீடன். 18 சமீபத்தில் எந்த மாநிலத்தில் ரூபாய் 500க்கு ஏழைகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ராஜஸ்தான். 619 அரபிக்கடலில் உருவாகும் புதிய புயலுக்கு பைபர் ஜாய் என்று பெயர் வைத்த நாடு எது? ஆன்சர் வங்கதேசம். 20 ஃபட்டா என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை எந்த நாடு அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் ஈரான். 21 புதிய BSF தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் நிதின் அகர்வால். 622 உலக இரத்த கொடையாளர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 14. 23 மெரிலைஃப் என்ற செயலியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் பூபேந்திர யாதவ். 24 240 ஆண்டுகளில் முதல் முறையாக மேன் குரூப் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை ஏற்கும் பெண் யார்? ஆன்சர் ராஃபின் க்ரூ. 25 சமீபத்தில் எந்த நாட்டின் டோக் பிசன் மொழியில் திருக்குறள் வெளியிடப்பட்டுள்ளது? ஆன்சர் பப்புவான் நியூ மற்றும் கினியா. 26 இத்தாலியில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் டேனியல் மெட்மெடவர். 27 கொராம்ஷார் 4 என்பது எந்த நாட்டின் புதிய தொலைதூர ஏவுகணையாகும்? ஆன்சர் ஈரான். 28 சமீபத்தில் எந்த நாடு தனது முதல் வர்த்தக செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது? ஆன்சர் தென்கொரியா. 29 மைத்தேயி சமூகத்தினர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள்? ஆன்சர் மணிப்பூர். 30 சமீபத்தில் 800 ஆண்டுகள் பழமையான வணிகர் குழு கல்வெட்டு எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மதுரையில். 31 நிதி ஆயோக் அமைப்பின் 8வது நிர்வாக குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லி. 32 குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் ராஜஸ்தான். 33 ஆஸ்திரேலியாவின் 5வது தூதரக அலுவலகம் எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் பெங்களூரில். 34 இந்தியாவின் முதல் முழு மின் ஆளுமை மாநிலம் என்ற பெருமையை பெற்ற மாநிலம் எது? ஆன்சர் கேரளா. 35 எந்த மாநிலம் பத்ம விருது பெற்றவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 10,000 வழங்கப்படும் என அறிவித்துள்ளது? ஆன்சர் ஹரியானா. 36 உலகின் மருந்து உற்பத்தியில் அளவு அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 3ஆம் இடம். 37 22வது சட்ட ஆணையத்தின் தலைவர் யார்? ஆன்சர் ரிதுராஜ் அவஸ்தி. 38 உலக காற்று தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 15. 39 உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட முதல் தமிழ் பெண் யார்? ஆன்சர் முத்தமிழ் செல்வி. 640 மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா. 41 ரயில்களில் டிக்கெட் பரிசோதகர்களின் ஆடையில் கேமரா பொருத்தும் திட்டம் சோதனை முறையில் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மும்பையில். 42 அனில் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் எந்த மாநிலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. 43
சமீபத்தில் எங்கு நடைபெற்ற அகழாய்வில் சுடும் மண்ணாலான சில்லுவட்டுக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் விருதுநகர். 44. சர்வதேச ஒலிம்பிக் தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் ஜூன் 23. 45. புதிய உலகளாவிய நிதியுதவி ஒப்பந்தத்திற்கான பாரிஸ் உச்சி மாநாட்டில் இந்தியா சார்பில் பங்கேற்றவர் யார்? ஆன்சர் நிர்மலா சீதாராமன். 46. குடும்ப தலைவிகளுக்கான கிரகலட்சுமி திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? ஆன்சர் கர்நாடகா. 47. சமீபத்தில் மகளிருக்கு இலவச பேருந்து பயண திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கர்நாடகா. உலக சுகாதார அமைப்பு தணிக்கையாளராக மீண்டும் நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் கிறிஸ் சந்திர முர்மு. ரூபாய் 2000 நோட்டுகளை புழக்கத்தில் இருந்து திரும்ப பெறுவதாக எந்த ரிசர்வ் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்த நாள் எந்த நாள்? ஆன்சர் மே 19, 2023. 650வது கொஸ்டின். வங்கக்கடலில் உருவாகும் மோக்கா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? ஆன்சர் ஏமன். 651. தமிழக தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் முகமது ஷஹீல் அக்தர். 52. எக்ஸ் எஹ்வரின் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான இராணுவ பயிற்சியாகும்? ஆன்சர் இந்தியாவிற்கும் மாலத்தீவிற்கும். 53. சமீபத்தில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பேரிடர் மேலாண்மை அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லியில். 54. இ பெட்டகம் கைபேசி செயலி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. 55. சிபிஐ அமைப்பின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பிரவீன் சூட். 56. உலக அளவில் மகப்பேறு உயிரிழப்புகளில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஆன்சர் இந்தியா. 57. நாட்டிலேயே முதல் முறையாக புதுமை முயற்சிகளை ஒருங்கிணைக்கும் தொழில்நுட்ப மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் சென்னையில். 58. சமுத்திர சக்தி 2023 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு பயிற்சியாகும்? ஆன்சர் இந்தியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும். 59. ட்விட்டரின் புதிய சிஇஓவாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார்? ஆன்சர் லிண்டா யாக்கரினோ. 660. மத்திய அரசு எந்த நிலக்கரி சுரங்கத்தை ஆசியாவின் மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கமாக உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது? ஆன்சர் சத்தீஸ்கர். 61. எந்த நாட்டின் சியாட்டில் நகரில் இந்திய துணை தூதரகம் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. 62. போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் ஜூன் 26. 63. ஆப்ரேஷன் கவாச் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் போதைப்பொருள் அச்சுறுத்தலை தடுக்க தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லி. 664. சிற்பி திட்டம் யாரை நல்வழிப்படுத்த தொடங்கப்பட்டது? ஆன்சர் மாணவர்களுக்காக. 65. 2030 ஆண்டுக்குள் நிலவுக்கு மனிதர்களை அனுப்ப வேண்டும் என்று எந்த நாடு திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் சீனா. 666. வடகிழக்கு மாநிலங்களில் முதல் சர்வதேச பாரத் ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அசாம். 67. ஐபிஎல் போட்டியில் 16வது சீசனில் எந்த அணி சாம்பியன் ஆனது? ஆன்சர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. 68. டெல்லியில் நடைபெற்ற புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. 69. ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 78வது அமர்வின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் டென்னிஸ் பிரான்சிஸ். 70வது கொஸ்டின்.
கழிவுநீர் தொட்டிக்குள் மனிதர்களை இறக்கினால் எத்தனை ஆண்டு காலம் வரை தண்டனை வழங்கப்படுகிறது? ஆன்சர் 5 ஆண்டுகள். 71. 2022 டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் சர்வதேச அளவில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஆன்சர் இந்தியா. 72. எந்த மாநிலத்தில் அருண்போல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். 73. பிரெஞ்சு ஓபன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் நோவக் ஜோகோவிச். 74. ஃபிஃபா உலக கால்பந்து அணிகளின் தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 100வது இடம். 75. சமீபத்தில் யாருடைய பெயரில் சென்னையில் பன்னாட்டு கூட்டரங்கம் அமைக்கப்படும் என மு.க. ஸ்டாலின் அறிவித்தார்? ஆன்சர் கருணாநிதியினுடைய பிறந்த நாள். 676. மணிப்பூர் வன்முறைக்கு தீர்வு காண யாருடைய தலைமையில் அமைதி குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர் அனுஷியா உய்கே தலைமையில். 77. குயின்ஸ் கிளப் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் கார்ல்ஸ் அல்காரஸ். 78. எம் சைரன் என்ற ஆம்புலன்ஸ் திட்டம் ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னையில். 79. எண்ணும் எழுத்தும் திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகின்றது? ஆன்சர் தமிழ்நாடு. 80. நாட்டின் சர்வதேச யோகா தினம் 2023க்கான கொண்டாட்டங்களை எந்த மாநிலம் நடத்துகிறது? ஆன்சர் மத்திய பிரதேசம். 81. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான எதிர்க்கட்சி கூட்டணியின் பெயர் என்ன? ஆன்சர் இந்தியா. 82. கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் யாருடைய பிறந்த நாளில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் அறிஞர் அண்ணா. 83. நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூறும் வகையில் எந்த இயக்கம் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் என் மண் என் தேசம் என்ற திட்டம் செயலி. 84. நாட்டில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. 685. காலை உணவு திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகின்றது? ஆன்சர் தமிழ்நாட்டில். அடுத்தது 86வது கொஸ்டின். உலகின் முதல் மீத்தேன் திரவ ஆக்சிஜன் எரிபொருள் ராக்கெட்டை எந்த நாடு விண்ணில் செலுத்தியது? ஆன்சர் சீனா. 87. இந்தியா எந்த நாட்டிடம் இருந்து 26 ரஃபேல் விமானங்களை வாங்க உள்ளது? ஆன்சர் பிரான்சிடமிருந்து. 88. உலகிலேயே மிகப்பெரிய அலுவலக கட்டிடம் எங்கு கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் சூரத். 89. நாட்டிலேயே எந்த மாநிலத்தில் அதிக அளவிலான பெண்கள் காணாமல் போயுள்ளனர்? ஆன்சர் மத்திய பிரதேசம். 90. உலக நகரங்கள் கலாச்சார மன்றத்தில் இணைந்த முதல் இந்திய நகரம் எது? ஆன்சர் பெங்களூர். 91. இந்தியாவின் 83வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தவர் யார்? ஆன்சர் ஆதித்யா சமந்த். 92. நாட்டிலேயே முதல் முறையாக காணொளி வடிவத்தில் பாடங்களை அளிக்கும் மணற்கேணி செயலியை எந்த மாநிலம் உருவாக்கியுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. 93. இஸ்ரோ எந்த நாட்டின் டிஎஸ்ஆர் எனும் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த உள்ளது? ஆன்சர் சிங்கப்பூர். 94. மத்திய அரசு தொடங்க உள்ள நீடூழி வாழ்க என்ற திட்டம் என்பது என்ன? எதற்கான திட்டம்? ஆன்சர் சுகாதார திட்டம். 95. அமெரிக்க கடற்படை தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் யார்? ஆன்சர் லிசா பிரான்சிட்டி. 96. நோமேடிக் எலிஃபண்ட்
23 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும்? ஆன்சர் இந்தியாவிற்கும் மங்கோலியாவிற்கும். 97 கிராமப்புற வீடற்ற நபர்களுக்கு வீடுகள் வழங்கும் திட்டம், அதாவது கிராமீன் ஆவாஸ் நியாய யோஜனா என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து சத்தீஸ்கர். 98 ரயில்வே பாதுகாப்பு படையின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் மனோஜ் யாதவா. 99 த்ரோ த புரோக்கன் கிளாஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் டிஎன் சேஷன். 700 உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 80வது இடம். இந்த வீடியோவில் வந்து 501லேருந்து 700 வரை இருக்க கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் 701வது கொஸ்டின்லேருந்து 1000 வரை இருக்க கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு பார்ட் வைஸாக கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ்க்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.